அண்ணா பாத்து பாத்து ஓட்டுங்க. பாத்து பாத்து, மெதுவா மெதுவா. நான் மெதுவா தாங்க போறேன். என்ன மெதுவா போற? நீ ஒண்ணு இப்ப தனியா இல்ல, புரியுதா? நீ உன் கூட 3 பேரை கூட்டிட்டு போற, அதனால மெதுவா தான் போணும். 3 பேரா? ஹாஸ்பிடல்ல வேகமா போனேன். ஓ பாத்து மெதுவா. 3 பேர்னா யாரு? யாரா? நீ, அப்புறம் நம்மளோட 2 பொண்ணுங்க. நீங்க என்ன உட்கார்ந்துட்டீங்க? நீங்க கான்சர்ட் போனோம், கிளம்புங்க, நான் நல்லா இருக்கேன். உனக்காக யார் இங்க உட்கார்ந்திருக்கா? நான் என் குழந்தைகளுக்காக தான் உட்கார்ந்திருக்கேன். அவங்க கூட உட்காரும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல. பாத்தியா, அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஒன்ன மாதிரி இல்ல, சரியா? அப்பாவை கான்சர்ட்டுக்கு அனுப்ப சொல்லி சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? அவங்க பேசுறது எனக்கு தானே கேக்கும். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அப்பா கான்சர்ட்டுக்கு கிளம்பி போகலன்னா அவரை அடிச்சு துரத்துங்கன்றாங்க. ஒதுக்குற பாத்தீங்களா? ஃபுட்பால் ஆடுறா, ஃபுட்பால். ஃபுட்பால்? ஏன் 2 பொண்ணுங்க இருக்காங்களே, ஃபுட்பால்ல பெரிய ஆளுங்களா வருவாங்க. உங்க கான்ஃபிடன்ஸ கண்டிப்பா பாராட்டியே ஆகணும். முதல் விஷயம், கான்ஃபிடென்ட்டா நீங்க பொண்ணுங்க தான் பிறப்பாங்கன்னு சொல்றீங்க. அடுத்தது அவங்க ஃபுட்பால் தான் விளையாடுவாங்க. அது கேர் ஆசைப்பட்டது தங்கச்சி தான், நானும் ஆசைப்பட்டது அதேதான். சோ நாங்க 2 பேரும் ஆசைப்பட்டதுனால பொண்ணுங்க தான் பிறக்கும். ஆனா நான் பையன் தான் வேணும்னு ஆசைப்பட்டேனே, அதுக்கு என்ன? நீ அம்மா, உனக்கு ஆசை இருக்கும்ல. ஆனா விஷயம் என்னன்னா, மெஜாரிட்டி தான் என்னைக்குமே ஜெயிக்கும். அப்புறம் கிஃப்ட் யாரோடது? என்னோடதும் கேராவோடதும். அதனால நாங்க ஆசைப்பட்டது பொண்ணுங்க தான் பிறக்கும். நீ என்ன சொல்ற? நான் என்ன சொல்லணுமா? பாத்துக்கிட்டே இருங்க. இந்த பொண்ணுங்க வந்த உடனே நீங்க கியாரா இந்த பொண்ணுங்க எல்லாம் ஒன்னாயிடுவீங்க, நான் மட்டும் தனியா. அட, நீ எப்படி தனியாலாம் ஆவ? நான் இருக்கல்ல. நான் பாத்துட்டு தானே இருக்கேன். கியாரா இப்பவே இவங்க மேல அன்பு வச்சுட்டா அப்புறம் நீங்களும் என்ன கண்டுக்கிறதே இல்ல. அதனால இனிமே நான் தனியா இருக்க போறேன். அச்சோ, என் செல்லத்தோட முகம் வாடி போச்சு. வாடாத பின்ன. முதல்ல லட்சத்துல ஒருத்தின்னு சொன்னீங்க, இப்ப இங்க என்ன? பாரு, முதல்ல லட்சத்துல ஒருத்தியா இருந்த, இப்ப நீ கோடியில ஒருத்தி. நான் உன்னை விட்டு எங்கேயும் போறது இல்ல. இங்க பாரு, மத்தவங்க கூட சண்டை போட்டா என்ன, சண்டை போடல என்ன, எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. இனி நாம போதும். அது எப்படி நீங்க சொல்லுவீங்க? மெதுவா மெதுவா. நீங்க எப்படி இப்படி எல்லாம் பேசலாம்? நாம எல்லாரும் ஒன்னா தானே இருக்கணும். நாம எல்லாம் ஒன்னா சேர்ந்து இருந்தா தானே குடும்பம். ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுற. சரி, நீ சீக்கிரமா எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடு. அதாவது, நீ நம்ம ஃபேமிலிய எப்போதுமே ஒன்னா வச்சிருப்பேன்னு சொல்லு, பிரிக்க மாட்டேன்னு சொல்லு. நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்றேன், இந்த குடும்பம் எப்பவும் பிரிஞ்சு போகாம நான் பாத்துப்பேன். அதுக்கு நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணணும். கண்டிப்பா கூட நான் இருப்பேன். அப்புறம் நீ எனக்கு இன்னொரு ப்ராமிஸ் பண்ணணும். ஒருவேளை குடும்பத்துல ஏதாவது சண்டை சச்சரவு ஏற்பட்டுச்சுன்னா, உன்னோட புத்திசாலித்தனத்தால எல்லா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கையும் சரி பண்ணிடணும். கண்டிப்பா சரி பண்ணிடுவேன். எப்படி ரயிலோட பாதை ஒன்னாவே போகுதோ அதே மாதிரி நாம ஒன்னாவே இருப்போம். ஓகேவா? என்னைக்கும் பிரியவே மாட்டோம். இதத்தான் நான் எதிர்பார்த்தேன். இப்ப கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், நமக்கு பொண்ணுங்கதான். எப்படி? இப்பதான் நீ சொன்ன இல்லையா? இப்போ ஒரு விஷயம் என் மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன? அதாவது, இனிமே நாம 2 பேருமே கொஞ்சம் அடல்ட்ஸ் மாதிரி நடந்துக்கணும். அப்பதான் பசங்களும் புத்திசாலியா வருவாங்க. அதுவும் இல்லாம நம்ம கிட்ட நிறைய விஷயம் கத்துப்பாங்க. ஓ, நீங்க அடல்ட்ஸ் மாதிரி நடந்துக்க போறீங்களா? நான் நடந்துப்பேன். நான் என் பொண்ணுங்களுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன். பிறகு நம்ம பொண்ணுங்க சண்டை போடாம இருக்கணும். அதுக்காக நம்ம நல்ல விதமா தான் என்னைக்கும் நடந்துக்கணும். நாம பெரியவங்க மாதிரி நடந்துக்கணும். நான் ஒண்ணு கேட்கவா? கேளு. நீங்க எதுக்காக அப்பாவை விட்டு பிரிஞ்சு வந்தீங்க? கண்டிப்பா சொல்றேன், எல்லாத்தையும் சொல்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி ரியா வெளியில வரணும். உனக்கு கேள்வி கேட்க உரிமை இருக்கு. கண்டிப்பா உன் கேள்விகளுக்கு நான் பதில் சொல்லுவேன். எப்ப நீங்க எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிறீங்களோ அப்ப நீங்க 2 பேரும் ஒன்னாவே இருக்கணும். நீங்க உங்க பையன் காதல தானே பாத்திருக்கீங்க. இன்னைக்கு நான் உங்களுக்கு அந்த காதலோட பிடிவாதத்தை காட்ட போறேன். யார் குறுக்க வந்தாலும் சரி, நான் பிராச்சியை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். நீங்க தான் என்ன பெத்து எடுத்தீங்கன்னு நான் ஒத்துக்கிறேன். என் வாழ்க்கையில உங்களுக்கு உரிமை இருக்குதா? ஆனா நான் யார் கூட வாழணும்ன்றத நான் தான் முடிவு பண்ணணும். வேற யாரும் முடிவு பண்ணக்கூடாது. நீங்க என்ன நினைச்சீங்க, என்ன இந்த மாதிரி கதவு சாத்தி வச்சா தடுக்க முடியும்னா? இல்ல மம்மி, இனி யாராலையும் என்ன தடுக்க முடியாது. இன்னைக்கு யார் தடுக்கிறாங்கன்னு நானும் பாத்துறேன். மம்மி, தயவு செஞ்சு கதவை திறங்க. சொன்ன கேளுங்க, கதவை திறங்க. இப்ப என்ன பண்ணலாம் பல்லவி? என்ன யோசிக்க விடுங்க விக்ரம், யோசிக்க விடுங்க. என்னத்த யோசிக்கிறது பல்லவி? நாம யோசிக்கிறோம்னு சொல்லி தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம பையன் நம்மளை விட்டு போய்கிட்டே இருக்கான். நான் போய் கதவை திறக்க போறேன். விக்ரம், விக்ரம் ப்ளீஸ் கதவை திறக்காதீங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அம்மா, இவரை பாருங்க. எப்ப பையன் தோளுக்கு மேல வளர்ந்துட்டானோ அப்ப நாம கோவத்தை காட்டக்கூடாது, அன்பதான் காட்டணும். இப்ப நீ பண்ற எந்த விஷயமும் சரியில்லை. அம்மா, நான் வேற என்ன பண்ணிட்டோம்? அப்ப பிராச்சி இந்த வீட்டுக்கு மருமகளா வர்றதுக்கு உங்களுக்கு இஷ்டமா? நான் அப்படி சொல்லவே இல்ல பல்லவி. எனக்கு ஒரு அன்பு இருக்கு, பிராச்சியை கட்டி வைக்கிறதுல இஷ்டமே இல்லதான். ஆனா நீ அவங்க 2 பேரையும் பிரிக்கிற விதம் தான் தப்புன்னு சொல்ல வரேன். அப்ப என்னதான் பண்ண சொல்றீங்க நீங்க? அப்ப பிராச்சியை கல்யாணம் பண்ணிக்க சொல்லவா? இன்னைக்கு அவன் நிச்சயம் பண்ணிட்டு வந்திருக்கான். நாளைக்கு கல்யாணம் பண்ணிட்டு கண்டிப்பா இந்த வீட்டுக்கு வருவான். அப்ப நம்ம என்ன செய்ய முடியும்?
மம்மி நான் கடைசி தடவையா கேக்குறேன், நீங்க மட்டும் இப்ப கதவை திறக்கலைன்னா நான் இந்த கதவை உடைச்சுக்கிட்டு வெளியே வந்துரும். ஐ ஸ்வார். இல்ல ரன்பீர், பொறுமையா இரு. நான் வந்துட்டேன், அவசரப்படாத. விக்ரம், நான் சொல்றேன்ல, நீங்க கதவை திறக்க கூடாது. அப்பா நீங்க அம்மா பேச்ச கேட்காதீங்க, என் பேச்ச கேளுங்க. தயவு செஞ்சு கதவை திறங்க ப்ளீஸ். இத பாருங்க விக்ரம், நீங்க கதவை திறந்தீங்கன்னா அப்புறம் என்ன விட பொல்லாதவள நீங்க பார்க்கவே அப்ப மாட்டீங்க. நான் என்ன பண்றது பல்லவி? போதும், என் பையனை நிறுத்துங்க. இப்படியே கத்த விடவா? எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க ப்ளீஸ். மம்மி நீங்க எவ்வளவு வேணாலும் டைம் எடுத்துக்கோங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. நீங்க என்ன பண்ணாலும் என்னோட முடிவை நான் மாத்திக்க போறது இல்ல. தயவு செஞ்சு நீங்க என்ன ரூமை விட்டு வெளியே விடுங்க ப்ளீஸ். அவன் என்கிட்ட எப்படி பேசுறான்னு பாத்தீங்கல்ல? இது வரைக்கும் என்கிட்ட அப்படி பேசினதே இல்ல. இது ரன்பீரா பண்ணல, ராஜ்ங்கிற பைத்தியம் அவனுக்கு பிடிச்சிருக்கு, அதனால தான் இப்படி எல்லாம் பண்றான். என்னைக்கு அபியும் நீங்களும் அந்த பொண்ணு ஆபீஸ்ல சேர்த்தீங்களோ அன்னில இருந்து நான் ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கேன். நீங்க சேர்க்காம இருந்திருந்தா அவ ஆபீஸ்க்கு வந்திருக்க மாட்டா, வீட்டுக்கு வந்திருக்க மாட்டா. என் பையன் அவ மேல இப்படி பைத்தியமா இருந்திருக்க மாட்டான். அவ ஒரு பொண்ணே கிடையாது. மம்மி இனஃப். இனிமே பிராச்சிக்கு எதிராக நான் ஒரு வார்த்தை கேட்க கூட தயாரா இல்ல. ப்ளீஸ் அவளை பத்தி எதுவும் தப்பா சொல்லாதீங்க. நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? அந்த மிடில் கிளாஸ் பொண்ணு தான் உன்னை இப்படி கெடுத்து வச்சிருக்கா. உன்னை எப்படி சரி பண்றதுன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். விக்ரம் அவன் இங்கே இருக்கட்டும், நீங்க என் கூட வாங்க. நீங்க என்ன நினைச்சீங்க, இந்த கதவை என்ன தடுக்கும்னு நினைக்கிறீங்களா? ராஜ்ய சந்திக்க நீங்க யார் நினைச்சாலும் தடுக்க முடியாது. வாங்க வாங்க, என் கூட வாங்க. நானும் பிராச்சியை சந்திக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது. நான் இந்த கதவை உடைக்க போறேன். விக்ரம் ப்ளீஸ். பல்லவி, பல்லவி. சார் 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 இன்ஸ்பெக்டர் சார் எங்க? அங்க இருக்காரு. அங்கயா? வா போலாம். சார் 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 இவதான் என்னோட பொண்ணு பிராச்சி. நீங்க சொன்னீங்கல்ல, இவகிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கிக்கோங்க. இவள மர்டர் அட்டெம்ப்ட் பண்ண கேஸ் தான் ஃபைல் ஆயிருக்கு. நீங்க ரியாவை விட்டுருங்க. ஆக்சுவலி நீங்க வர்றதுக்கு லேட் பண்ணிட்டீங்க. ரியாவை நாங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நாங்க எங்க லேட் பண்ணோம்? நீங்க சொன்ன மாதிரி நாங்க வந்துட்டோம்ல. பிராச்சி ஸ்டேட்மெண்ட் கொடுப்பா, அதை வாங்கிட்டு நீங்க ரியாவை விட்டுருங்க. பிராச்சி நீ சொல்லுமா. அம்மா சொல்றது சரிதான் சார். ரியா என் மேல எந்த ஒரு மர்டர் அட்டெம்ப்டும் பண்ணல. ரியா எந்த தப்பும் செய்யல. அவ மேல எந்த கம்ப்ளைண்ட் இருந்தாலும் நான் திரும்ப வாங்கிக்கிறேன். கேட்டீங்கல்ல சார், நீங்க ரியாவை விட்டுருங்க ப்ளீஸ். முதல்ல நான் சொல்றத நீங்க கேளுங்க. என்ன கேக்குறது? நீங்க பிராச்சியை கூட்டிட்டு வர சொன்னீங்க, நானும் கூட்டிட்டு வந்துட்டேன். இவள கொலை பண்ண முயற்சி பண்ணதுக்காக தான் ரியாவை அரெஸ்ட் பண்ணி நீங்க வச்சிருக்கீங்க. இவளே இல்லன்னு சொல்லும்போது அப்புறம் இந்த கேஸ் எப்படி நிக்கும்? அதுக்கப்புறம் எப்படி நீங்க ரியாவை உள்ள வச்சிருக்க முடியும்? நாங்க எப்படி ரியாவை ரிலீஸ் பண்ண ஏன் முடியும்? ரிலீஸ் பண்ண முடியாது? ஏன்னா ரியாவுக்கு பெயில் கொடுத்தாச்சு. நான் ஆரம்பத்துல இருந்து உங்ககிட்ட இதை தான் சொல்ல முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். சாரி, நீங்க ரியாவை விட மாட்டேன்னு சொல்ல போறீங்கன்னு நினைச்சேன். அதான் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் மிஸ்டர் ஆயிடுச்சு. மெஹரா வக்கீல கூட்டிட்டு வந்தாரு, அப்படியே ரியாவை பெயில்ல கூட்டிட்டு போயிட்டாரு. Thank you. I'm sorry once again. இட்ஸ் ஓகே. Thank you sir. Thank you. இங்க பாரு பிராச்சி, நீ வீட்டுக்கு போ. நான் அங்க போயிட்டு ரியாவை பார்த்துட்டு அப்புறமா வீட்டுக்கு வரேன். நானும் உங்க கூட வரேம்மா. நீங்க போய் ரியாவை பாருங்க. நான் என் அப்பாவை பாக்குறேன். நான் வந்துட்டேன். அப்புறம் பேக்கையும் எடுத்துட்டு வந்துட்டேன். சரி சொல்லு, இப்போ நம்ம 2 பேரும் எங்க போறோம்? நாம எங்கேயும் போல, நான் தான் போறேன். என்னது, நீ தானே ப்ரோ இப்ப டெக்ஸ்ட் பண்ண நிறைய துணி எடுத்துட்டு போற மாதிரி பேக் கொண்டு வான்னு? 1 செகண்ட் இரு, நான் டெக்ஸ்ட் படிச்சு சொல்றேன். அட என்ன இது? ட்ரெக்கிங் போற மாதிரி பேக் கொண்டு வா, அதுல நிறைய ட்ரெஸ்ஸும் வைக்கிற மாதிரி எடுத்துட்டு வா. நீ சொன்ன மாதிரி பேக்கையும் கொண்டு வந்துட்டேன், துணியும் தான். நான் வெறும் பேக் மட்டும் தான் கேட்டேன். அதுல உன் துணி வைக்கிறதுக்கு இல்ல, ஏன் துணி வைக்கிறதுக்கு. நான் நினைச்சேன் போன தடவை மாதிரி பெரிய சர்ப்ரைஸ் ட்ரிப்பா இருக்கும், அதனால ஏன் துணியையும் நான் எடுத்து போலான்னு வந்தேன். உனக்கு அப்புறமா எல்லாத்தையும் புரிய வைக்கிறேன். எனக்கு நேரமே இல்ல. நான் உனக்கு அப்புறமா பேசுறேன். 2 நிமிஷம் என்கிட்ட பேசுறதுக்கு நேரம் இல்லையா? நீ பேக் கொண்டு வர சொன்னா நான் கொண்டு வந்தேன். ஆனா இப்ப என்னையே குறை சொல்றியா நீ? நடந்துச்சுன்னு சொல்றேன், நீ கேளு. நான் பிராச்சி கூட இருந்தேனா, அங்க இருந்து நான் இங்க வீட்டுக்கு வந்தேனா, என் கையில இருந்த என்கேஜ்மெண்ட் ரிங்க மம்மி பாத்துட்டாங்க. என்கேஜ்மெண்ட் ரிங்கா? நான் எல்லாம் சொல்றேன், ஆனா இப்ப இல்ல. நான் சொல்றத மட்டும் கவனமா கேளு. நான் பிராச்சியை லவ் பண்றது அம்மாவுக்கு சுத்தமா பிடிக்கல. நான் வீட்டுக்கு வந்ததும் மம்மி என்ன ரூம்குள்ள வச்சு லாக் பண்ணிட்டாங்க. அப்பதான் என்னால பிராச்சியை சந்திக்க முடியாதுன்னு சொல்றாங்க. அது வெரி ஸ்டூபிட். ஆனா இந்த கதவுகள் என்ன தடுக்க முடியும்னு அவங்க நினைக்கிறது தப்பு. என்ன பேசுற ப்ரோ? கதவுகள் திறந்துதான் இருக்கு. நான் தான் இப்ப இதை உடைச்சேன். சரி 1 செகண்ட் இரு. உன்னுடைய பிளான் தான் என்னன்னு சொல்லு. இங்க இருந்து ஓடி போக பாக்குறியா? ஆமா, நான் திரும்ப மறுபடியும் இங்க வரப்போறதே இல்ல. ப்ரோ நீ பண்றது ரொம்ப தப்பான காரியம் ப்ரோ. அவங்க நடந்துக்கிறது மட்டும் என்கிட்ட கரெக்டா? ஐ அண்டர்ஸ்டாண்ட், பட் உன் ஃபேமிலி எப்படி தான் விட்டுட்டு போவியா? அப்ப என்ன பண்ண சொல்ற? பிராச்சியை விட்டுற சொல்றியா? ப்ரோ நான் அப்படி சொல்லல. நீ எடுக்க போற முடிவால 2 பக்கமும் எந்தவித பாதிப்பும் இல்லாம நீ தான் பாத்துக்கணும். நான் எவ்வளவு முயற்சி பண்ணிட்டேன், ஆனா எதுவும் நடக்க மாட்டேங்குது. இன்னைக்கு இவங்க ரூம்குள்ள வச்சு பூட்டிட்டாங்க. நாளைக்கு நாட்டை விட்டு என்ன அனுப்பிட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்? இங்க பாரு ப்ரோ, நான் தான் உன் தம்பி இருக்கல, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன். நான் தான் இருக்கல, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிக்கலாம் ப்ரோ. நான் எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டேன், எதுவும் நடக்க மாட்டேங்குது. இப்ப வேற வழியே இல்ல, நான் போய் தான் ஆகணும். இங்க பாரு, பிராச்சிக்காக நான் இதை பண்ணியே தான் ஆகணும். என் வீட்டாளுங்க என்ன இன்னும் 10 வயசு குழந்தையா தான் பாத்துட்டு இருக்காங்க. என்னால என்னையும் பாத்துக்க முடியும், பிராச்சியையும் நல்லாவே பாத்துக்க முடியும். இனிமேல் யாரும் என்ன தடுக்க முடியாது. நான் போறேன்.
ப்ரோ இங்க பாரு, நான் 2 நிமிஷத்துல வரேன். எல்லாத்தையும் பேக் பண்ணியாச்சு. இப்போ நான் ஒரே ஒரு ஃபோன் தான் பண்ணணும். பாத்தீங்களா பாத்தீங்களா ரன்பீர் எவ்வளவு அமைதியாயிட்டான்னு? என் முடிவு கரெக்ட் தானே? கதவு உடைச்சிட்டு வர்றது என்ன அவ்வளவு சாதாரண விஷயமா? நான் கண்டிப்பா சொல்றேன், ரன்பீர் இப்போ சரியான முடிவு தான் எடுத்திருப்பான். பிராச்சி சந்திக்கிறதும் விட்டுருவான். தசரா அன்னைக்கு ரியாவுக்கும் இவனுக்கும் என்கேஜ்மெண்ட் ஏற்பாடு பண்ணுமே, அது கூட நடக்கலையே. அது இப்ப கூடிய சீக்கிரத்துல நடந்துரும். அண்ட் ஃபைனலி ரன்பீரும் ரியாவும் நிச்சயமா ஒன்னாயிடுவாங்க. என் பையன் என் பேச்சு என்னைக்குமே தட்ட மாட்டான். தேங்க்யூ காட். ஆரியன், நீ என்ன மேல இருந்து வர? ஆண்டி, நான் ரன்பீரோட ரூம்ல இருந்து வரேன். ரன்பீரோட ரூம்ல இருந்தா? ரூம் லாக் பண்ணில இருக்கு. நீ ரூம்குள்ள எப்படி போன? நான் ஜன்னல் வழியா போனேன். அப்ப நீ எப்படி வெளியில வந்த? கதவு வழியா. ஆனா கதவு தான் பூட்டி இருக்கே. பூட்டி இருக்கே இல்ல ஆண்டி, பூட்டி இருந்தது. ரன்பீர் கதவை உடைச்சிட்டான். ரன்பீர் ரூம்ல இருக்கானா? ஆண்டி, அது நான் இந்த விஷயத்த பத்தி தான் பேச வந்தேன். ரன்பீர் அந்த ரூம்ல இருக்கணும்னா, இந்த வீட்ல இருக்கணும்னா. என்ன சொல்ல வர? ஐம் ரியலி சாரி ஆண்டி. ரன்பீர் எந்த விஷயம் பண்ணாலும் நான் அவனுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஐ நோ தட் உங்களுக்கு பிராச்சியை பிடிக்காதுதான். ஆனா ரன்பீர் பிராச்சியை உயிருக்கு உயிரா காதலிக்கிறான். அவ விஷயத்துல ரன்பீர் ரொம்பவே சீரியஸா இருக்கான். ஆனா ஆண்டி, இன்னைக்கு ரன்பீர் ரொம்பவே தப்பு பண்றான். நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணி ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஆரியன் ப்ளீஸ், நீ என்ன பண்ண? அப்புறம் ரன்பீர் என்ன பண்ண போறான்? ஆண்டி, அது வந்து நான் ரன்பீருக்கு ஹெல்ப் பண்ணிருக்கேன். அவன் ரன்பீர் இந்த வீட்டை விட்டு வெளியில போறான். அந்த பிராச்சிக்காக அவனுடைய ஃபேமிலியை விட்டுட்டு போக போறானா? ஆண்டி, என்ன கேட்டா நீங்க பிராச்சியை ஏத்துக்கிட்டா இந்த ப்ராப்ளத்துக்கு ஒரு சொல்யூஷன். மித்தாலி அண்ணே, நீங்க ரொம்ப அலர்ட்டா இருக்கணும். அந்த பிரக்யா இந்த வீட்டுக்குள்ள வந்தானா அவளை வீட்டுக்குள்ளே வரவிடாதீங்க. என்ன ஆனாலும் சரி, வீட்டுக்குள்ள வரக்கூடாது. நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா? நான் அண்ணன் கிட்ட போய் பேச போறேன். நான் சொல்றது அண்ணன் கேட்டே ஆகணும், இல்லைன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். மித்தாலி அண்ணே, பிரக்யா இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது. அது உங்க கையில தான் இருக்கு. நான் அவளை இந்த வீட்டுக்குள்ள வரவிட மாட்டேன். உன்னால எனக்கு ஏற்பட்ட வலி இப்பவும் எனக்குள்ளதான் இருக்கு. ரியா எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு எனக்கு தெரியாது. ஆனா அவ கொஞ்சம். நீ ஏன் தேவையில்லாம பயப்படுற? அவ உன் தங்கச்சி எப்படி இருந்தாலும் அவளை நீ ஏத்துக்கணும். உனக்கு ஒரு சீக்ரெட் சொல்லவா? நான் ரியாவை சந்திக்க வரும்போது நானும் உன்ன மாதிரியே பயந்தேன். அவ என்னை ஏத்துப்பாளா இல்லையான்னு ரொம்பவே பயந்தேன். ஆனா எப்ப நான் தான் அவளோட அம்மான்னு அவளுக்கு தெரிய வந்ததோ, அவ என்ன அப்படியே அணைச்சுக்கிட்டா. ஏன் இவ்வளவு நாள் அவளை பார்க்க வரலன்னு என் மேல குறை சொன்னாதான். ஆனா அதுல அன்பு தெரிஞ்சது. உன்னையும் அவ பார்க்கும்போது கண்டிப்பா அரவணைப்பா. அப்புறம் நான் வாயால விவரிக்க முடியாத விஷயங்கள் நீ உள்ள வந்தா உனக்கே தெரியும். உள்ள போலாமா? அப்புறம் அப்பா, அதாவது அவர் எப்படி ரியாக்ட் பண்ணாரு? ஏதாவது சொன்னாரா? வாஸ் ஹி ஹாப்பி? அவர் என்னென்ன சொன்னாரு எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு இருக்கு. ப்ளீஸ் சொல்லுங்க. விஷயம் தெரிய வரும், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. பிரச்சி, இது மித்தாலி அண்ணி, உன்னோட பெரியம்மா. வணக்கம். ரியா வந்துட்டானா? நீ எங்க உள்ள போற? ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உனக்கான இந்த வீட்டோட கதவு மூடியாச்சு. நீ அதை திறக்க முயற்சி பண்ண. ஆனா நீ ரியாக்கு அகைன்ஸ்டா கம்ப்ளைண்ட் பண்ணதுனால நீ எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்ட, மொத்தமா அழிச்சுக்கிட்ட. இப்ப இந்த வீட்டோட, அதாவது இந்த வீட்டுல நானும் ஒருத்தருங்கிறதுனால, அதுவும் இந்த வீட்டோட மருமகங்கிற உரிமையில உன்னை வீட்டை விட்டு அனுப்புற தகுதி எனக்கு இருக்கு. ஏன்னா நீ இந்த வீட்டுக்கான பொண்ணுக்கு ஜெயிலுக்கான வழிய காமிச்சிருக்க. நீ வெளியே போறதுக்கான வழி உனக்கு பின்னாடி இருக்கு. போ இங்க இருந்து. நான் எதுவும் வாங்க வரல, என் பொண்ணை சந்திக்கிறதுக்காக வந்திருக்கேன். பிரக்யா வீட்டுக்கு வந்தானா அவளை வீட்டுக்குள்ளேயே வரவிடாதீங்க. ஒரு அம்மா தான் பொண்ணை சந்திக்கணும்னு முடிவு பண்ணிட்டு அப்புறம் யார் பேச்சும் அவ கேட்க மாட்டா.
நான் இன்னைக்கு ரியாவை சந்திப்பேன். என் முன்னாடி யார் வந்தாலும் சரி. நான் தான் வந்திருக்கேன்ல, நீ என்ன பண்ணுவ? யாரு அவங்க வரம்பை மீறி நடந்துக்கிறாங்களோ அவங்களோட வரம்பு என்னன்னு நான் கத்து கொடுப்பேன். அதுவும் இல்லாம என் உரிமையை எடுக்கணும்னு நினைச்சா இன்னையில இருந்து எல்லா மெம்பரும் ஏதாவது ஒரு வேலை இங்க செஞ்சே ஆகணும். சொல்லு பிரக்யா. அண்ணி, எனக்கு இப்ப டிஃபன் சாப்பிடணும். ப்ளீஸ் எனக்காக டிஃபன் பண்ணி கொண்டு வரீங்களா? என்ன தடுக்கிறது உங்களுக்கு நல்லதில்ல. கையெடுங்க, வழிய விடுங்க. உனக்கு ரியாவை பார்க்கணும்ல, அப்ப நீ இங்கே நில்லு பிரக்யா. நான் போய் அவளை கூட்டிட்டு வரேன். நீ பயப்படாத. மனசளவுல கெட்டவங்க இல்ல, மத்தவங்க சொல்றத கேட்டு நடந்துக்கிறவங்க. அம்மா, ரியா வரா. வா. ரியா, என்ன வேணும் உங்களுக்கு? நாங்க போலீஸ் ஸ்டேஷன் போயிருந்தோம். ஆனா நாங்க போறதுக்கு முன்னாடியே உனக்கு பெயில் கிடைச்சிருச்சுமா. நல்ல வேலையா நீ வெளியில வந்து. ஓகே, நான் இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சொல்லிருக்கேன், என்ன உங்க பொண்ணுன்னு சொல்லாதீங்க. நான் உங்க பொண்ணு கிடையாது. ரியா ரியா பிரக்யாவோட பொண்ணு. பிரக்யா இப்படி பண்ண மாட்டா. 20 வருஷமா என் குடும்பத்தை நான் பிரிஞ்சு இருந்துட்டேன். இங்க பாரு, இனிமே என்னால அவங்கள பிரிஞ்சு இருக்க முடியாது. அண்ணா, ஆனா பிரக்யா பத்தி நீ எதுவும் பேசக்கூடாது. உண்மை என்னன்றது அவ கண்ணுல நான் பார்த்தேன். சோ ஜஸ்ட் ஸ்டாப் இட் ப்ளீஸ். அண்ணா, எனக்கு பிரக்யாவை பிடிக்கல. நான் எப்பவுமே அவளுக்கு அகைன்ஸ்டா நடந்துட்டு இருக்கேன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. காரணமே இல்லாம அவளை தப்பா பேசுறேன்னு நினைக்கிறீங்க. ஆனா அப்படி கிடையாதுண்ணா. உங்க நன்மைக்கும் ஃபேமிலி நன்மைக்கும் தான் நான் பேசிட்டு இருக்கேன். அதுவும் இல்லாம ஃபியூச்சர்ல எங்க அண்ணன் கிட்ட பேச வந்த விஷயத்த என்னால பேச முடியலன்னு நான் வருத்தப்படக்கூடாது இல்லையாண்ணா? ப்ளீஸ், நான் என்ன சொல்ல வரேங்கிறது தயவு செஞ்சு காது கொடுத்து கேளுங்க. நீ என்ன சொல்ல நினைக்கிற சீக்கிரமா சொல்லிட்டு இங்க இருந்து போயிடு ஆலியா ப்ளீஸ். நான் போறேன்னா, ஆனா சொல்ல வந்ததை சொல்லிட்டு போயிடுறேன். 20 வருஷத்துல பிரக்யா மாறவே இல்லனா. திடீர்னு ரியாவோட லைஃப்ல பிரக்யா அம்மாவா வந்து நின்னுட்டா. ரியாவோட லைஃப்ல நீங்க அவளுக்கு எந்த குறையும் வைக்கவே இல்ல. அவளோட எல்லா ஆசையும் நீங்க நிறைவேற்றிட்டீங்க. ஆனா அம்மா இல்லங்கிற குறை மட்டும் அவளுக்கு போகல. தான் அம்மா அவளோட லைஃப்ல வந்தவன அவ ரொம்ப சந்தோஷப்பட்டான். அவளுக்கு அம்மா கிடைச்சிட்டா. ஆனா இப்ப என்னாச்சுன்னா, பிரக்யா உங்களுக்கு என்ன பண்ணாலும் அதேதான் ரியாவுக்கும் பண்ணிருக்கா. பிரக்யா உங்களுக்கு எல்லா சந்தோஷத்தையும் கொடுத்தானா, கொடுத்த சந்தோஷத்தை எல்லாத்தையும் அவளே உங்ககிட்ட இருந்து பறிச்சுட்டு போயிட்டானா? சந்தோஷத்தை கொடுக்கறதும் அதை பறிக்கிறதும் பிரக்யாவுக்கு கை வந்த கலனா? அப்புறம் பழி வாங்குறதுங்கிறது அவளோட நோக்கம். ரியா கிட்ட அன்பை காட்டி எப்பவுமே உன் கூட தான் இருப்பேங்கிற கான்பிடன்ஸ் கொடுத்தா. அதுக்கப்புறம் ரியாவுக்கு எதிரா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அவளை ஜெயிலுக்கும் அனுப்பி வச்சுட்டா. பிரக்யாக்கு எதிரா உன் மனசுக்குள்ள இவ்ளோ விஷம் இருக்கா? ஆனா என்ன பத்தி யோசிக்காதீங்க, நீங்க ரியாவை பத்தி யோசிங்கனா. ரியாவை அரெஸ்ட் பண்ண வச்சு இப்ப ட்ரைலர் மட்டுமே உங்ககிட்ட காட்டிட்டு இருக்கானா? இங்க பாரு ஆலியா, இதுக்கப்புறம் நீ பிரக்யா பத்தி எதுவும் பேசாத. ஆனா அண்ணா, போதும், நான் சொல்லிட்டேன்ல. நீ எதுவும் சொல்ல தேவையில்ல. ஷிட். நீ இப்ப என்ன சொல்ற? நான் உங்க பொண்ணு கிடையாது. உங்களுக்கு ஒரு தடவை சொன்ன புரியாதா? அம்மா கிட்ட நீ இப்படி எல்லாம் பேசக்கூடாது. அம்மா, என்னது? வேண்டாம், நான் தான் பேசுறேன்ல, நீ அமைதியா இரு. ரியா, நீ கோவத்துல Just stop this drama. Just stop it, okay? நான் உன் அம்மா, இவதான் உன் அக்கா. Just stop it, okay? இந்த டிராமாலாம் தேவையில்லை. சரி, நீங்க எங்க போயிருந்தீங்க? எங்க இருந்தீங்க? இந்த டிராமாக்கு எல்லாம் பிராக்டிஸ் பண்றதுக்காக போயிருந்தீங்களா நீங்க? நீங்க 2 பேரும் ரொம்ப லேட். 20 வருஷம் லேட். இவங்க தான் பிரக்யாவா? நீங்களும் உங்க பொண்ணும் சேர்ந்து என்ன ரொம்ப முட்டாளாக்கிட்டீங்க. இனிமேல் ஆக்க முடியாது. நான் தான் உங்ககிட்ட தெளிவா சொன்னேன்ல, நான் தான் பிராச்சியை கொல்ல முடிவு பண்ண. ஆனா அவன் என் அக்காங்கிற விஷயம் எனக்கு இப்ப தெரியாது. ஆனா பிராச்சி எப்ப என் சொந்த அக்கான்னு தெரிய வந்துச்சோ, அப்புறம் அவன் மேல பாசம் வச்சேன். தசரால அவ உயிர் ஆபத்துல இருக்கும்போது கில்ட்டியா ஃபீல் பண்ணு. நான் ஏன் இப்படி பண்றேன்னு என்னன்னு கேட்டுட்டு, ஆனா எல்லாத்தையுமே நீங்க தான் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க. ஆனா யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது. நீங்க என்கிட்ட வந்து நான் தான் உன் அம்மா அம்மான்னு நடிச்சிருக்கீங்கல்ல நீங்க? இல்ல அந்த மாதிரிலாம் இல்ல. Yes, my so called mother. Yes. உங்களுக்கு என் மேல அன்பு இல்ல. நீங்க என் கூட என்னைக்கும் இருந்தது இல்ல. நீங்க என் மேல அன்பு வச்சதே இல்ல.
உங்க அன்பு எல்லாமே உங்க பொண்ணு பிராச்சிக்கு மட்டும்தான். நீங்க எனக்கு வழியை கொடுக்கணும்னு நினைச்சீங்க, நீங்க நினைச்ச மாதிரி வழியை கொடுத்துட்டீங்க. நீங்க அதுக்காக என்ன போலீஸ் ஸ்டேஷன் கூட அனுப்பி வச்சிட்டீங்க. நான் லாக்அப்ல இருந்தேன் தெரியுமா? ஸ்டாப் இட் ரியா. அம்மா உன்னை அரெஸ்ட் பண்ண வைக்கணும்னு நினைச்சிருந்தா என்ன எதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போகணும்? ட்ரஸ்ட் மீ, நானும் அம்மாவும் அந்த கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்குறதுக்காக தான் ஸ்டேஷனுக்கே போனோம். கம்ப்ளைண்ட் கொடுத்ததால தானே நீங்க கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்க போயிருக்கீங்க. சொல்றத முழுசா கேட்கணும். நான் இன்னும் கேட்கறதுக்கு பாக்கி இருக்கா சொல்லுங்க. ஓகே ஃபைன். நீங்க 2 பேரும் பிளான் பண்ணிருப்பீங்கல்ல, சொல்லுங்க. அம்மா என்ன அடிக்க கை வாங்குனாங்க ஏன் தெரியுமா? நீ அந்த ஜெயில இருந்து வரக்கூடாதுன்னு நான் நினைச்சேன். அதுக்கான காரணம் என்னன்னு உனக்கே நல்லா தெரியும். ஆனா அம்மா வந்து எப்ப நீதான் என் கூட பிறந்த தங்கச்சின்னு எனக்கு சொன்னாங்களோ, என்னால என் எமோஷனை கட்டுப்படுத்திக்க முடியல. நீ எப்படி ரியாக்ட் பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது, ஆனா உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா அம்மா என்கிட்ட சொன்னாங்க, நீ எதுவும் கவலைப்படாத பிராச்சி, நீ உன் தங்கச்சிய மனசார கட்டி பிடிச்சுக்கிட்டா. கட்டி பிடிக்கணுமா? நான் ஏன் உன்னை கட்டி பிடிக்கணும்? லெட் மீ வெரி கிளியர். நான் உன்னுடைய தங்கச்சியும் இல்ல, நான் உன் அக்காவை ஏத்துக்கல, இவங்க நான் அம்மாவை ஏத்துக்கல.